ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 250 ml மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை சேர்க்கணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த பருப்பு ஊறினதுமே நல்லா சுத்தமாக இதை 2 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி வேர்க்கடலை ரெண்டையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமே ஒரு 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ சேர்த்துக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கணும். ஆனால் இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தாராளமாக சேர்க்குறதா ஒரு 10 பூண்டு கூட நீங்கள் பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வறுப்படுத்தும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை கூட எடுத்துக்கலாம். எந்த கீரை எடுத்தாலுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை ஓரளவு நல்லா வதங்கினதும் இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். கீரை எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த வகையான கீரை வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக 1 கப்பு கூட நீங்கள் கீரை சேர்த்துக்கலாம். கீரை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக மட்டும் இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வரும். உங்களுக்கு எடுத்ததுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசை தவாலையே போட்டு சுடுறதா இருந்தால் கூட சுடலாம். இதில் அடியில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக எள்ளு தூவி விட்டுக்கோங்க. கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எள்ளு தூவிட்டு மேலே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டி அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி அடை மாதிரி மட்டும் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம பயிரை அப்படியே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் மூடி வச்சு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்து நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் சுட்டிக்கோங்க. 2வது பேட்ச் போடும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மேலே எள்ளு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சளவு நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டுக்கோங்க. நல்ல காரசாரமாக உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.